அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கொடி நன்றி. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி. இயேசு சுவாமி, நீர் எங்களோட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. The kingdom of heaven என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knees shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அங்கே வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். என்ன சொல்லுகிறார்? நம்பிக்கையிலே சந்தோஷம். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தரித்திருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அங்கே தேவன் 3 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று சந்தோஷமாயிருங்கள், இன்னொன்று பொறுமையாயிருங்கள், இன்னொன்று தரித்திருங்கள். என்ன சொல்லுகிறார்? சந்தோஷமாயிருங்கள், பொறுமையாயிருங்கள், தரித்திருங்கள். அப்ப நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற நமக்கு, தேவனுடைய ஜனம் என்று சொல்லுகிற நமக்கு, தேவனோட பிள்ளைகள் என்று சொல்லுகிற நமக்கு, தேவாலயத்திற்கு தேடி வருகிற நமக்கு, தேவனை துதிக்கிற நமக்கு, தேவனை ஆராதிக்கிற நமக்கு, தேவனை தேடுகிற நமக்கு இன்றைக்கு சந்தோஷமெல்லாம் உலகமும் உலகத்தில் உண்டானவைகளுமாய் இருக்கிறது. நீ அநேகருக்கு தேவன் மேலே நம்பிக்கையிலே சந்தோஷம் வருகிறதில்லை. நமக்கு வருகிற சந்தோஷம் எல்லாம் பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம், உடை, அணிகலன்கள், உறவுகள், சிநேகிதர்கள், இவர்களாலே நமக்கு சந்தோஷம் வருகிறது. நண்பரை பார்க்கிற பொழுது ஒரு பெரிய சந்தோஷம் வந்துவிடும். ஒரு நல்ல சேலை வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அந்த சேலை கிடைத்தால் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துவிடும். பார்க்கக்கூடாத ஒருவரை பார்த்தால் சந்தோஷம் வந்துவிடும். கேட்கக்கூடாத ஒன்றை கேட்டால் சந்தோஷம் வந்துவிடும். சிலருக்கு தான் பிள்ளைகள் பாஸ் பண்ணிவிட்டான் என்கிற சந்தோஷத்தை விட இன்னொருவன் ஃபெயில் ஆயிட்டாங்கிற சந்தோஷம் நிறைய பேருக்கு இருக்கும். தான் வாழலனாலும் மற்றவன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறதுல அநேகருக்கு சந்தோஷம் இருக்கிறதா. இப்படி மனுஷர்களுக்கு விதவிதமான சந்தோஷங்கள், விதவிதமான காரியங்கள், விதவிதமான செயல்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு மனுஷிக்கும், ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கையிலே நமக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ அந்த சந்தோஷம் யாருக்குமே இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஒரு நாள் என்னை தேவன் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவார், என்னை இந்த அனித்தியமான உலகம் இவையெல்லாம் ஒன்று வேண்டாம், பரலோகமே எனக்கு சந்தோஷம். அப்படி வாழ்கிறவர்களை இந்த பூமியில் தேடினால் பார்ப்பது ரொம்ப அரிது. இருக்கீங்களா? பொருளோடு பொருள் சேர்ப்பது சந்தோஷம், பணத்தோட பணம் சேர்ப்பது சந்தோஷம், பொண்ணோட பொன் சேர்ப்பது சந்தோஷம், நகையோட நகை சேர்ப்பது சந்தோஷம், ஆஸ்தியோட ஆஸ்தி சேர்ப்பது சந்தோஷம். யாருக்காக? இவங்களெல்லாம் எப்படி சந்தோஷத்தை கொடுக்கும்? சந்தோஷம் என்பது கிறிஸ்து மேலே வைக்கிற நம்பிக்கையிலே வர வேண்டும். ஒரு நாள் அவர் என்னை பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு போவார், அந்த நம்பிக்கையில் வருகிற சந்தோஷம். அவர் என்னோட கூட இருக்கிறார், அந்த நம்பிக்கையில் வருகிற சந்தோஷம். அவர் என்னை நடத்துகிறார், அந்த நம்பிக்கையில் வருகிற சந்தோஷம். ஒருவேளை நான் இந்த பூமியை விட்டு போனாலும் என் குடும்பங்களை அவர் காப்பாற்றுவார், அந்த சந்தோஷம். என் பிள்ளைகளை காப்பாற்றுவார், அந்த சந்தோஷம்.
அவர் மேலே வைக்கிற நம்பிக்கையிலே நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க சந்தோஷம் எப்படி இருக்கிறது? ஏனென்றால் நீங்கள் அநித்தியமானவைகளினாலே, அதில் வருகிற பொன் பொருளிலே, அதில் வருகிற காரியங்களிலே நீங்கள் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். அது தேவனுக்கு பிரியமாய் இல்லை. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும். யோபு சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன். அதுதான் அவருக்கு பெரிய சந்தோஷம். நான் நம்பிக்கையாக இருப்பேன், ஒரு நாள் அவரை பார்ப்பேன். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோக்கு முன்பாக எரிகிற அக்கினி இருந்தது. அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டே இருக்கிறது. சூளை முழுவதும் நெருப்பாய் இருக்கிறது. உன் கோபம் அதிகரிக்கிறது, 7 மடங்கு சூடாக்குகிறார். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், அவர் விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் என்னை ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவிக்கலைன்னா கூட கவலை இல்லை என்று சொல்லி தான் சந்தோஷமாய் அந்த எரிகிற அக்கினியிலே இறங்குகிறதற்கு தேவன் மேலே வைத்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் நெருப்பில் போடுறவெல்லாம் ஆயத்தமாக இருந்தான். பார்வோன் அவன் சேனைகளெல்லாம், நேபுகாத்நேச்சார் அவன் சேனைகளெல்லாம், ஒவ்வொரு வரையும் சத்துருவானும் தண்டிக்கிற பொழுது, தண்டிக்க நினைக்கிற பொழுது சாத்தானும் அவன் சேனைகளும் தான் ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் தேவனோட பிள்ளைகளோ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு அல்லையே சொல்லுவோமே, இங்கே நேபுகாத்நேச்சார் சிலைகளை செய்துவிட்டு ஆயத்தமாக இருக்கிறான். இவர்கள் எப்படி எரிவார்கள் என்று சொல்லி அங்கே இருக்கிற மந்திரிமார்கள் எல்லாரும், பெரிய திரள் கூட்டங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. இவர்களை தூக்கி போடுறவனுக்கு பெரிய சந்தோஷம். டேய், இவனை தூக்கி போட போறேன்டா, இவன் போய் சாக போறானடா, இவன் நெறிய போகிறான், அவனுக்கு ஒரு சந்தோஷம். இப்படி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் நம்பிக்கையிலே இவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். உடலையே சொல்லுமே, அந்த நம்பிக்கையில தான், அந்த சந்தோஷத்தினால தான் என்னை ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு வேலை இல்லைன்னா கூட கவலை இல்லை. என்ன அர்த்தம்? இப்போ கவலையை மறந்து சந்தோஷம். இப்போ நம்பிக்கையிலே சந்தோஷம் இருக்க வேண்டும். என்ன வியாதியாக இருந்தால் என்ன, என்ன பாடுகளாக இருந்தால் என்ன, என்ன பிரச்சனைகளாக இருந்தால் என்ன, என்ன உபத்திரவங்களாக இருந்தால் என்ன, நான் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருப்பேன் என்று நீ சொல்கிற பொழுதே சாத்தானும் அவன் சேனைகளும் வெட்கப்பட்டு போய்விடும். ஒரு அலையா சொல்லுமே, முதலாவது கெடுப்பது நம்பிக்கையை தான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கையிலே சந்தோஷம் வரணும். அந்த சந்தோஷமாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சந்தோஷம் இல்லை, சந்தோஷமாக இருங்கள். வாசிக்கலாம், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். அப்ப எப்பெல்லாம் நமக்கு நெருக்கம் வருகிறதோ, எப்பெல்லாம் பாடுகள் வருகிறதோ, எப்பெல்லாம் கஷ்டம் வருகிறதோ, எப்பெல்லாம் நொறுக்கப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஒடுக்கப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் உபத்திரவப்படுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நடக்க வேண்டியது, இருக்க வேண்டியது பொறுமை. கள்ளம் கபடமில்லாமல் என் ஜனங்கள் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று, ஐயோ என் ரத்தம் சிந்தினால் என் பிள்ளைகள் காக்கப்படுவார்கள் என்று சொல்லி பழுதற்ற ஆட்டுக்கடாவாய் இந்த பூமியில இறங்கி கரைதரை அற்றவராய் உங்களுக்காக அடிக்கப்பட்டு ஜீவனையே கொடுத்த அந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கையில சந்தோஷமா இருந்து பொறுமையா இருக்க முடியல. உபத்திரவத்தில் பொறுமை இன்னைக்கு யாருக்கும் கிடையாது. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்க்கையில் உபத்திரம் வர்றப்ப பொறுமையா இருக்கணும். அங்கேதான் பிசாசு உங்களை அழித்து விடுகிறான். நீ பொறுமையா இருந்தாதான் காக்கப்படுவ. தட 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 தடன்னு நான் நின்று வச்சுக்க, நீ கிறிஸ்துவ தேடி வர்றது பிரயோஜனம் இல்லை. உபத்திரம் வருகிற பொழுது பொறுமையா இருக்கணும். உங்களை ஒருத்தவங்க திட்டுனாங்கன்னா அப்போ நீ பொறுமையா இருந்தணும். உங்களை ஒருத்தவங்க குறை சொன்னாங்கன்னா நீ பொறுமையா இருந்து கேட்கணும். உங்களை ஒருத்தவங்க உபத்திரவப்படுத்தினா பொறுமையா இருக்கணும். ஒரு அலையா சொல்லுமே, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமை. இந்த பொறுமைக்கு அளவே இல்லை. நீங்கள் எவ்வளோ வேணாலும் பொறுமையாக இருக்கலாம். ஆனால் உங்களோட நீங்கள் பொறுமையாக இருக்க 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 கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்து விடாதிருங்கள். ஒரு அல்லையா சொல்லுமே, அவர் பொறுமையாக இருந்தார், இன்றைய வரை பொறுமையாக இருக்கிறார், இந்த பூமியின் உள்ள குடிகளையும் காக்கும்படி. ஒரு அல்லையா சொல்லுமே,
ஆனால் நமக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் பொறுமை இருக்காது. பொறுமையாக இருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்தில் எப்படி இருக்கணும்? உறுதி. நீ நமக்கு உறுதியே கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணுறப்பே தொண்டையிலேருந்து தான் ஜெபம் பண்ணுறீங்க. சத்தம் போட்டால் நீங்கள் உறுதியாக ஜெபம் பண்ணுறீங்கன்னு அர்த்தமா? உன்னோட ஜெபம் அடி வயிற்றிலிருந்து வருகிறதா கழுத்துக்கு மேலே வரதாங்கிறத பார்க்குறவன் நான். ஜெபத்தில் டயலாக் மட்டும் இருந்தால் போதாது, அந்த ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்கிற இந்த உறுதி இருக்கா அப்படிங்கிறத நான் பார்ப்பேன் நான். ரெண்டாவது, ஒரு காரியங்களை தேவனிடத்தில் வாங்க வேண்டுமானால் நீங்கள் அந்த ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். எனக்கு ஒரு அற்புதம் வேணும் அப்படின்னா இந்த அற்புதத்துக்காக நீங்கள் ஜெபத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியாய் நிற்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கே தன்னை பலம் வேண்டும் என்கிற பொழுது, தேவன் பலப்படுத்த வேண்டும் என்கிற பொழுது கெத்செமனேயில் அவர் ஜெபித்தார். மோசே இரவு பகல் 40 நாள் ஒரே பருவத்தில் ஜெபித்தார். ஈசாக்கு போய் தியானம் பண்ணினார். தாவீது ஜெபித்தார். அதில் ஒரு உறுதி இருக்கணும். அந்த உறுதி தான் தேவன் எனக்கு பதில் கொடுப்பார். நிறைய பேர் ஐயோ நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ணோம் 40 நாள் உபவாசம்பாங்க. அந்த ஜெபத்திலே உறுதி இருக்காது. என்ன உறுதி? தேவன் என் விண்ணப்பத்தை கேட்பார், தேவன் எனக்கு பதில் கொடுப்பார், ஒருவேளை தாமதமானாலும் பதில் செய்வார், ஆனால் நான் என் உறுதியை விட்டு விலக மாட்டேன் என்கிற உறுதி. உறுதியாய் தரித்திருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். என் ஜனமே, இந்த மாதத்தின் கடைசி நாள் மாத்திரமல்ல, தேவன் இங்கே இருக்கிற நாளிலே தேவன் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். அதுதான் காரியம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, பவுலடிகள் அழகாய் சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்க கேட்கலாம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ஒருத்தன் உங்களுக்கு தீமை செஞ்சுட்டா நீ திருப்பி தீமை செஞ்சிட்டீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் உங்களை விட்டு போயிடும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா, இந்த அரசியல்வாதிகள், சில ஜாதிக்காரர்கள் எல்லாம், சில மனுஷர்கள் எல்லாம், அவன் என் சொந்தத்தில் ஒரு கொலை பண்ணிட்டா திரும்ப கொலை பண்ணணும், இப்படியே தான் இவன் அவனை செய்வான், இவனை செய்வான், நீண்டு கொண்டே இருக்க முடிவு வராது. தீமைக்கு தீமை செய்வது தேவனோட குணம் அல்ல. உன்னை ஒருத்தன் குறை சொல்லிட்டா நீ திருப்பி குறை சொல்றது தேவனோட குணம் அல்ல. அது கிறிஸ்தவர்களின் சுபாவம் அல்ல. என்னை குறை சொன்னாங்க, நான் குறை சொல்லாமல் குறை சொன்னதுக்கு நன்றி சொன்னேன் அப்படின்னு யாராவது இங்கே இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி பாக்கியம் பெற்றவர்கள் யாரும் இல்லை. உங்களை ஒருத்தன் குறை சொன்னப்ப அப்படியே சகோதரி இப்படியே திட்டு, நீ திட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி சகோதரி, இன்னும் திட்டு, பார்த்துக்கலாம், அப்படி யாராவது சொன்னீங்களா? நாங்களா? அவன் 1 சொல்லவே நான் 3 சொல்லுவேனே திருப்பி. அதனால் உபதேசங்களை கவனியுங்கள். தேவன் இப்படிப்பட்ட சுபாவம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஒருவனும் வாசிக்கலாம், மற்ற ஒருவன் செய்த தீமைக்கு தீமை செய்யாதபடி. உங்கள் இருதயங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் இருதயங்கள் பொல்லாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் இருதயங்கள் கேடு உள்ளவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் இருதயமும் திருக்குள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் இருதயம் குணப்படாத இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வேத வசனம் சொல்லுகிறது, தீமைக்கு தீமை செய்யாதபடி. ஒருத்தவங்க திட்டாங்கன்னா நீ திட்டாமல் இருந்தினா தேவன் உனக்கு நியாயம் செய்வார். நீ திட்டேன்னா 2 பேரும் அநியாயக்காரர்களாக மாறிவிடுவீர்கள். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் என்னோட வேலை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவரை பழி வாங்க வைக்கணும், அவர் தான் பதிலளிக்கணும், அவர் தான் பழி வாங்கணும். பழி வாங்குதல் அவருக்குரியது, நமக்குரியதில்லை. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி. ஒருத்தன் தீமை செஞ்சுன்னா நீ திரும்ப தீமை செஞ்சிடக்கூடாது. தீமை செய்யாதபடி பாருங்கள். இது உலகம், அநீதி நிறைந்த உலகம். நம்மளை 4 பேர் குறை சொல்லுவாங்க, நம்மளை 4 பேர் குற்றப்படுத்துவாங்க, செய்யாததை சொல்வார்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு நாள் ஒரு தவறு செய்திருக்கலாம், வாழ்நாளெல்லாம் தவறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இவர்களெல்லாம் தீமைக்கு தீமை செய்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவில்லையே. அவர் இந்த பூமியில் இருந்தபொழுது விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்தார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இனி பாவம் செய்யாதே போ என்று சொல்லிவிட்டு அந்த ஸ்திரீ ஒரு நாள் தேவனுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்லுகிற மகளாய்
தேவன் மாற்றி வைத்தார். ஒரு அல்லையா சொல்லுவோமே. அதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். நீ அன்னைக்கு அப்படி இருந்தியே, இன்னைக்கு இப்படி இருந்தியே. ஒவ்வொருவனையும் குற்றப்படுத்தி 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 குற்றம் கண்டுபிடிக்கிறது குற்றக்காரனின் சுபாவம். அது பிசாசோட காரியம். அது தேவன் யாரையும் குற்றம் கண்டுபிடிக்கிறதில்லை. குற்றவாளிக்கு தண்டனை உண்டு, அவ்வளவுதான். குற்றம் செய்தவனை குற்றம் அற்றவனாய் விடேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீ என்ன குற்றம் செஞ்ச இதெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை. தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும். என்ன சொல்றாரு? ஆலயத்துக்குள்ள உங்களால முடிஞ்சா யாருக்காவது நன்மை செய்யுங்க, இல்லைன்னா அமைதியா போயிடுங்க, ஆனா தீமை மட்டும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்குள்ளும் அப்படி என்னார்? உங்கள் குடும்பம், நம்மோட குடும்பம், இந்த சபை, இங்கும் மற்ற யாவருக்குள்ளும். ஒருவேளை இங்க மாத்திரம் இல்லை, வெளியிலையும் இங்க நிலம் மாதிரி நடிச்சுட்டு வெளியில மட்டும் தீமை செய்யணும்னா இருக்கக்கூடாது. உன்னை யார் எங்கே பார்த்தாலும் உனக்குள் இயேசு கிறிஸ்து வாழுகிறார் என்று ஒரு சாட்சி உண்டாக வேண்டும். ஒரு அல்லையா சொல்லுவோமே. உனக்குள்ள யார் வாழணும்? இயேசு கிறிஸ்து வாழணும். அவரோட வார்த்தை வாழணும், அவரோட சுபாவம் வாழணும். ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தது. நீங்கள் எல்லாம் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு குற்ற செயல் நடந்தால் கீழே பேப்பரில் எழுதுவார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை அவங்களாம் செய்ய மாட்டாங்க. கிறிஸ்தவன் திருட மாட்டான், கிறிஸ்தவன் இப்படி இருக்க மாட்டான் அப்படின்லாம் இந்த ஜனங்களுக்கே தெரியும். ஆனால் இன்றைக்கு எல்லாம் மாறுகிறது. பிசாசானவன் தேவனோட பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். அந்த வஞ்சகத்தூளை நீங்கள் சிக்கிக் கொள்ளாதிருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள். அப்ப நமக்குள்ளவும் என்ன பண்ணிடக்கூடாது? யாருக்கும் தீமை செஞ்சிடக்கூடாது. மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். அது செய்துவிடக்கூடாது. எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஒரு அல்லையா சொல்லுமே. யார் என்ன செஞ்ச என்ன, நாம நன்மை செய்கிறவரால் தான் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரை இந்த ஜனங்களுக்காக நன்மையே செய்தார். அதைத்தான் அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி ஜனங்கள் அவரை நிந்தித்த பொழுது நன்மை செய்தார். ஐயோ இவங்கெல்லாம் குறை சொல்லிட்டாங்க, நான் என் ரத்தம் சிந்த மாட்டேன் என்று சொல்லவில்லை. இவர்களுக்காக நான் அடி வாங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. என் ஜனம், என் பிள்ளைகள், நான் நன்மை செய்யட்டும். அதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். தீமைக்கு தீமை யாரும் செய்யக்கூடாது. உங்க சுபாவம் மாறணும். நீங்க கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும். உங்களிடத்திலே வஞ்சகம் இருக்கக்கூடாது, சர்ப்பத்தின் எண்ணங்கள் இருக்கக்கூடாது, நயமான காரியங்கள் இருக்கக்கூடாது. அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இப்படி இருந்தா நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு அல்லையே சொல்லுவோமே. ஒரு மனுஷன் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல அவன் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. ஒருவன் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா உங்களுக்குள்ளேயும் மற்றவர்களுக்குள்ளேயும் என்ன பண்ணணும்? நன்மை செய்ய நாடணும். பரவாயில்ல, அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், நாமளா இருப்போம், நம்ம நன்மை செய்வோம். அப்படி இருந்தால் உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீர்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த சந்தோஷம்தான் நம்பிக்கையிலே உண்டாகிற சந்தோஷம். தேவன் மேல நம்பிக்கை இருந்தா எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம், பணம் இருந்தாலும் இல்லை என்றாலும். ஏனென்றால் இது தேவன் மேலே நம்பிக்கையில வருகிற சந்தோஷம். அதான் எப்பொழுதும் சந்தோஷமாக. இப்படியெல்லாம் ஒரு வாக்குத்தத்தம் இந்த பூமியில எந்த மதத்திற்கும் எந்த ஜாதிகளுக்கும் யாருக்கும் எந்த விதத்திலும் கொடுக்கப்படவில்லை. ஒரு அல்லையே சொல்லுமே. இந்த எப்பொழுதும் சந்தோஷம்தான் நம்பிக்கையிலே வருகிற சந்தோஷம். இந்த நம்பிக்கை போயிருச்சுன்னா சந்தோஷம் போய்விடும். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தீமை செய்வீர்களானால் சந்தோஷம் போய்விடும். நீங்கள் நன்மையை நாடாமல் போனால் சந்தோஷம் போய்விடும். தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஒரு அல்லையா சொல்லுமே. இதில் பிலிப்பியர் 4:4 வாசிக்கலாம். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். இதுதான் நம்பிக்கையில் வருகிற சந்தோஷம். இப்போ இந்த சந்தோஷம் எதில் இருக்கணும்? கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அவருக்குள்ளே இல்லை. நமக்கு சந்தோஷமெல்லாம் உலகத்துக்குள் இருக்கிறது.
நம்பிக்கைக்குள் இல்லை, கர்த்தருக்குள் இல்லை. அதனால எப்பொழுதும் சந்தோஷமா இல்லை. இப்போ சம்பளம் வர்றப்ப பணத்து மேலே சந்தோஷமா இருக்கும். சம்பளம் 10 நாள் தீர்ந்த பிறகு சந்தோஷம் போயிடும். அப்படியே நகை வாங்குறப்ப சந்தோஷம் வரும். அது ஒரு மாதம் நகை கடைக்கு போகிறப்ப சந்தோஷம் போயிடும். நிலையான சந்தோஷம், சந்தோஷத்தில் குறைவே இல்லாத நிறைவான சந்தோஷம் எனப்பன் கிறிஸ்துக்குள் தான் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஏன் இதை திரும்ப திரும்ப பவுல் சொல்லுகிறார்? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மையை நாடி எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அதே தான் பிலிப்பியருக்கும் சொல்லுகிறார். ஏன் எல்லாருக்கும் இதை சொல்லுகிறார்? அப்படியானால் கிறிஸ்தவனுக்கு தேவன் கொடுத்த பிரதானமானது சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பொல்லாத சத்துருக்களுக்கு தேவன் கொடுக்கல, அவங்களே பெற்றுக்கொண்டது தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவங்களுக்கெல்லாம் என்னது? தோஷம். நமக்கு என்னது? சந்தோஷம். கிறிஸ்து வந்தால் சந்தோஷம்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தோஷம் யாரு? பிசாசு, சாத்தானும் அவன் சேனைகளும். தோஷம் தேவனுக்குள்ள இருக்கிறது சந்தோஷம். இதை நீங்க கண்டுபிடிச்சீங்கனாலே நீங்க ஜெயிச்சிடலாம் வாழ்க்கை. இப்போ தீமை வந்தா தோஷம் வந்துடும், சந்தோஷம் போயிடும். அப்போ கிறிஸ்து மேலே வைக்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தா இந்த பூமியில் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். இப்படியெல்லாம் பழைய ஏற்பாடுல இப்படிலாம் வார்த்தைகள்லாம் கிடையாது. நிறைய சந்தோஷம் இருக்கிறது, நிறைவானது இருக்கிறது. எப்பொழுதும் எல்லாம் தேவன் புதிய ஏற்பாடிலே கொடுக்கிறார். அப்போ இந்த பூமியிலே எல்லாருக்காக அவர் பாடுபட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து சிலுவையிலே பகையை வென்று ஜெயம் எடுத்து தான் சொன்னபடியே உயிர் தெழுந்து உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. உங்க சந்தோஷம் உங்க கையில் தான் இருக்கு. உங்க சந்தோஷம் புருஷன் கையில் இல்லை, சம்பளம் போடுகிறவன் கையில் இல்லை, உன் சந்தோஷம் உறவுகளின் கையில் இல்லை, உன் சந்தோஷம் நம்பிக்கையில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. எதில் இருக்கிறது? நம்பிக்கையில் இருக்கிறது. அந்த நம்பிக்கை கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் வாசிக்கலாம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கிறிஸ்தவனா பிறந்தவனுக்கு பிரதானமாய் தேவன் கொடுத்துக்கிறது சந்தோஷம்தான். அது அநேகருக்கு அனுபவிக்க தெரியல, அநேகருக்கு சந்தோஷமா இருக்க தெரியல. ஏனென்றால் இன்னைக்கு தேவனோட பிள்ளைகள் எல்லாம் குறைவுகளையே சொல்லி வருகிறார்கள். நிறைவான கிறிஸ்து இருக்கிற பொழுது எங்கே உனக்கு மட்டும் வருகிறது குறைவு? ஐயோ, இந்த 1000 ரூபா செலவு பண்ண இந்த மாதம் குடும்பத்தை நடத்த முடியுமா? ஐயோ, இந்த வருமானம் வராமல் இருந்தால் குடும்பம் அம்போன்னு போயிடுமா? நீலாம் அப்புறம் என்ன கிறிஸ்துவம்? ஐயோ, நீ பையன் சம்பளம் அனுப்புவானா? இப்படி எல்லாவற்றையும் எதிர்பார்த்து தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை இழந்து போகிறீர்களே. எங்கே இருக்கிறது உங்கள் நியாயம்? உன் நம்பிக்கை எங்கே இருக்கு? ஏன் வீணான கவலைகள்? அதைத்தான் இயேசு இந்த பூமியில் இருந்தபோது சொன்னார். ஊழியர்களுக்கு சொன்னார், காகத்தை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். திரும்பவும் சொல்லுகிறேன். மறுபடியும் இன்னும் எவ்வளவு தூரம் சொன்னாலும் சொல்லுவேன். நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. முதல்ல இந்த சந்தோஷம் எங்க இருக்கு அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த சந்தோஷம் பிரதானமா இருக்கிற இடம் நம்பிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அடுத்து இந்த சந்தோஷம் பிரதானமாய் இருக்கிற இடம் தேவனை தேடுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 70ஆம் அதிகாரம் 4 வாசிக்கலாம். உம்மை தேடுகிற யாவரும். அப்ப தேடுகிற யாவர், இந்த நம்பிக்கை வந்தால் நம்ம தேடுவோம். ஆண்டவரும் ஒருத்தர் இருக்கிறான்னு நம்பிக்கை இல்லைன்னா அவர் நீங்கள் எப்படி தேடுவீங்க? பிரதானமானது நம்பிக்கை. உம்மை தேடுகிற யாவரும். அந்த நம்பிக்கை வந்த பிறகு நம்பிக்கையோடு அவரை தேடுறோம்ல, அது யார் வேணாலும் தேடலாம். படித்தவன், படிக்காதவன்,
உயர்ந்தவன், ஆஸ்தி உள்ளவன், ஆஸ்தி இல்லாதவன், ஞானி என்று சொல்லுகிறவன், யார் வேணாலும் தேடலாம். எப்பொழுது நம்பிக்கை வருகிறதோ இந்த நம்பிக்கையோட தேவனை தேடுகிற பொழுது தேடுகிற யாவரும் வாசிக்கலாம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. யாவரும், எல்லாருக்கும் சந்தோஷம்தான். நீ ஒரு கிறிஸ்தவ சபையிலையோ எங்கேயோ போய் கூப்பிட்டு ஒரு 1000 குடும்பத்தை கூப்பிட்டு நீங்கள் வச்சு யார் யார் சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்க, 990 பேர் என் பிரச்சனை எனக்கு தாங்க தெரியும், என் புருஷன் படுறது எனக்கு தான் தெரியும். இப்படியாய் தேவனோட வார்த்தை, தேவனோட வேதம், இயேசு என்ன சொல்லுகிறார், எப்படி வேதம் சொல்லுகிறது, எப்படி சந்தோஷமாக இருந்தார்கள், எதையுமே அறியாமல் வாழுகிறார்கள். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள், உம்முடைய ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அது எப்படி சொல்லணும்? எப்பொழுதும். உடனடியே சொல்லுமே. அப்ப எங்க வச்சிருக்காரு பாரு தாவீது, எப்பொழுதும். என் ஜனமே, நம்பிக்கையில சந்தோஷம் இருக்கிறது, கர்த்தருக்குள் சந்தோஷம் இருக்கிறது, உம்மில் சந்தோஷம் இருக்கிறது. இனி இந்த சந்தோஷத்தை நீ பூமி எங்கும் தேடி ஓடுகிறதை நிறுத்திவிட்டு பூமியை படைத்த தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்து நிறைவான எப்பொழுதும் உள்ள சந்தோஷத்தை இன்றைக்கே என் ஜனமாகி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அலையே சொல்லுமே. எல்லா கைகளை உயர்த்துவோம். இயேசுவே, நான் எப்பொழுதும் இந்த நாளிலிருந்து தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்து எப்பொழுதும் நம்பிக்கையிலும் கர்த்தருக்குள்ளும் உம்மிலும் சந்தோஷமாய் இருப்போம். என் குடும்பம் சந்தோஷமாய் இருக்கும், என் பிள்ளைகள் சந்தோஷமாய் இருப்பார்கள், எங்கள் சபையார் சந்தோஷமாய் இருப்பார்கள். எனக்கு தெரிந்த தேவனை தேடுகிற யாவரும் சந்தோஷமாய் இருப்பார்கள். ஆமேன். பிலோமேனுக்கு எழுதின புஸ்தகம் 1 அதிகாரம் 6-7 வாசிக்கல. உங்களில் உள்ள சகல நன்மைகளும், உங்களில் உள்ள சகல நன்மைகளும். உடலையா சொல்லுவோமே. வேதம் சொல்லுகிறது உங்களில் உள்ள சகல நன்மைகள். தேவன் சொன்னார், உங்களுக்குள்ளும் யாவருக்குள்ளும் நன்மையை நாடுங்கள் என்று சொன்னாரே. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே. உங்களை குறித்து எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறார் பார். உங்களுக்குள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுதான். உங்களுக்கு தெரியுதா? உங்கள் நன்மைலாம் எனக்கு தெரியுதா? இல்லை உங்கள் நன்மைகளெல்லாம் பக்கத்தில் உட்காந்துருக்கு உங்களுக்கு தெரியுதா? உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனால உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம். உங்களை நன்மையை பார்த்து அந்த நன்மை தெரியறதுனால உங்களோட விசுவாசத்தின் அந்யோன்யத்தை பார்க்குறார். எவ்வளோ விசுவாசண்டா! எப்போ பார்த்தாலும் நன்மை 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 நன்மை, நன்மையான பேச்சு, நன்மையான நடக்க, நன்மையான வாழ்வு, நன்மையான சிரிப்பு, நன்மையான உதவி, நன்மையான காரியம் எல்லாம் அது தெரியணுமா? உங்களில் சகல நன்மைகளும் என்ன பண்ணணும்? வெளியிலே தெரியப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியுதா? அந்த என்னைக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் உன்னோட விசுவாசத்தின் அந்யோன்யம் இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படும். அவருக்கு தீமை செய்த பொழுதும் அவர் எப்படி நன்மை செய்கிறவராய் இருந்தாரோ, யோசேப்புக்கு சகோதரர்கள் தீமை செய்த பொழுதும் யோசேப்பு சகோதரர்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருந்தாரோ, அந்த குணத்தெல்லாம் பார்த்து தான் அவர்கள் தீமை செய்த பொழுதும் தேவன் யோசேப்புக்கு நன்மையை செய்தார். ஏன்னா யோசேப்புக்கு அந்த சுபாவம் இருந்தது. ஐயோ, என் அண்ணன் என்னை அடித்து விட்டான்,
அவன் என்னை படுகுடியில தள்ளிவிட்டான். ஒரு நாள் அவனை நான் தள்ளாம, அவன் அப்படியே குழியில போடாம, இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாதது. ஆனால் தேவன் ஒரு சாட்சியை வைத்தார். யோசேப்பு அடித்தவர்களெல்லாம் ஒரு நாள் யோசேப்பின் கால்களை விழுந்தார்கள். ஆனால் யோசேப்பு சந்தர்ப்பம் கிடைத்த பொழுதும் திருப்பி அடிக்கவில்லை. சவுல் தாவீதை கொலை செய்யும்படி அநேக தரம் எத்தனம் பண்ணினார். ஆனால் தாவீதுக்கு சவுலை கொலை செய்யும்படி அநேக தருணம் கிடைத்தது. ஆனாலும் தாவீது சவுலை கொலை செய்யவில்லை. இவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஏன் இவன் மேல் கை போட வேண்டும் என்று ஒதுங்கி கொண்டார். அது தேவனுக்கு பிரியமாக இருந்தது. யோசேப்பும் அப்படித்தான். ஐயோ, என் தகப்பன், ஒரே என் தகப்பன் பெற்ற பிள்ளைகள், இவர்களை போய் அடித்து துன்புறுத்தி என்ன ஆக போகிறது, நன்றாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டார். அது தேவனுக்கு பிரியமாக இருந்தது. எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்பொழுது ஒருவனை பழி வாங்கலாம், எப்பொழுது நம்மை அடித்தவனை திருப்பி அடிக்கலாம், நம்ம குறை சொன்னவனை எப்போ குறை சொல்லலாம், எப்போ நேரம் கிடைக்கும், எப்போ இவன் மாட்டுவான், எப்போ சிக்குவான் அப்படின்லாம் நீ நினச்சிடாது. அப்போ உங்களுக்கு நன்மை தெரியப்படாமல் போயிடும். உங்களோட நன்மைகள் தெரியப்படணுமா? நீங்கள் கிறிஸ்துவோட இருக்கிற அந்யோன்யமும் உங்கள் விசுவாசமும் தெரியணுமா? நீங்கள் யாரை பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் தான் கிறிஸ்துவோட இருக்கிற அந்யோன்யமா, இல்லை தேவனோட இருக்கிற ஐக்கியமா? எப்போ பார்த்தாலும் நெஞ்ச நிமித்தி நியாயாதிபதி மாதிரி பேசிகிட்டு இருந்தால் அது கிறிஸ்துவோட அந்யோன்யமா? அன்பில்லாதவன் தேவனை அறியா, அவ்வளவுதான். நீ பெரிய நிறைய பேர் நியாயாதிபதிகள், நியாயசாஸ்திரிகள் மாதிரியே சுற்றிட்டு இருக்காங்க. அதில் வராது சந்தோஷம். நீ வாழ்நாளெல்லாம் வீணாளாய் போய் இப்படியே தான் இருக்கணும். ஆனால் என்றைக்கு நம்பிக்கை வருகிறதோ, தேவனோட உபதேசத்தின்படி நன்மை செய்கிறவளாய் மாறுகிறோமோ, அன்றைக்கே தேவனோட சந்தோஷம் நம்மை நிறைவாக்கி விடுகிறது. ஒரு அல்லையா சொல்லுமே, உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே, தெரியப்படுகிறது. அந்த நன்மை தெரியணும். அதுதான் நீங்கள் கிறிஸ்துவில் வச்சிருக்கிற விசுவாசமும் அந்யோன்யமும். ஐக்கியம் இல்லை, அந்யோன்யம். தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம், உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக, கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன், பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். அப்போ நீங்கள் நன்மை செய்கிறதும் உங்கள் காரியமும் தெரியப்படுறதெல்லாம் மற்றவங்களுக்கு பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த நன்மை தான் பயன்படணும். நீ குறை சொல்கிறது, நீ உன்னோட கோபம், உன்னோட எரிச்சல், உன்னோட பிரிவினைகள் யாருக்கு நன்மை செய்ய போகுது? அது ஏன் கிறிஸ்துவுக்கு பயன்பட போகுது? அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும், அப்பிரயோஜனமானதாய் மாறிவிடும். என் ஜனமே, நீங்கள் யாரும் இப்படி போய்விடாதிருங்கள். பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள், பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள். உங்களால் இலைப்பாரிச்சா? என்னைக்காவது உங்களால் ஊழியக்காரனோட உள்ளம் இலைப்பாரிச்சா? இல்லை எங்கள் ஊழியக்காரன் இலைப்பாரும்படி நான் இதை செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? என் ஜனமே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இலைப்பாரினபடியா. நீங்கள் இலைப்பை உண்டு பண்ணினீங்களா, இலைப்பை ஆற பண்ணினீங்களா? உண்மையிலே பரிசுத்தவானோட உள்ளங்களெல்லாம் நீங்கள் வேதனைப்படுத்தாமல் இருந்தாலே அதுவே பெரிய சந்தோஷம். ஆனால் என்ன சொல்லுகிறார் பிலோமோனுக்கு சொல்லுகிற போது, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இலைப்பாரினபடியால், உம்மாலே இலைப்பாரினபடியால், உம்முடைய அன்பினாலே, உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும். என்ன வந்து அந்த அன்பினாலே மிகுந்த சந்தோஷம். அப்போ உங்களோட நடக்கை, விசுவாசம், தேவனோடு இருக்கிற அந்யோன்யம், நீங்கள் செய்கிற நன்மைகளெல்லாம் தெரியப்பட வேண்டும். உங்களாலே பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் இலைப்பாரணும். அந்த அன்பினாலே மிகுந்த சந்தோஷம், உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அந்த சகோதரன் அன்றைக்கு பவுலுக்கெல்லாம் செய்ததினாலே உங்களுக்கு பெரிய ஆறுதல் வந்ததான். உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். இதுக்கே இப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கு. ஒரு அல்லையா சொல்லுமே, இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே மிகுந்த சந்தோஷம் இருக்கு, பெரிய ஆறுதல் இருக்கிறது. ஏன் அந்த மிகுந்த சந்தோஷத்தை ஆறுதலையும் நீங்கள் அடையாமல் இருக்கிறீர்கள்? ஏன் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? ஏன் தேவனோட அன்பை உங்களால ருசிக்க முடியல? ஏன் உங்களால தேவனோட ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியல? நீங்கள் தேவனோட
உள்ளங்களுக்கு பிரியமாய் நீங்கள் நடக்கவில்லை. தேவனோட உள்ளங்களை நீங்கள் அறியவில்லை. தேவனோட உள்ளம் விரும்புகிறது உங்களுக்கு தெரியவில்லை. தேவன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தேவன் மேலே உங்கள் விசுவாசம் இல்லை. தேவன் மேலே உங்களை என்ன இல்லை, தேடுகிற எண்ணம் இல்லை. எதுவுமே இல்லாததினால்தான் உங்களால் சந்தோஷமாகவும் இருக்க முடியவில்லை, உங்களால் ஆறுதலாயும் இருக்க முடியவில்லை. ஆறுதலையும் பெற்றுக்கொள்ளவில்லை, சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இந்த சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு சகோதரன் பவுல் என்கிற பரிசுத்தவானை இளைப்பாறு செய்ததினால் பரிசுத்தவானுக்கு இவ்வளோ பெரிய மிகுந்த சந்தோஷம் அந்த அன்பிலே வந்திருக்குமே. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்கிற பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பொழுது, அவருடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷம் ஆறுதலும் உங்களுக்கு உண்டாகும். உடலையே சொல்லுவோமே, இது இந்த பூமியில யாரும் கொடுக்க முடியாது. ஆனால் நீ தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை, தேவன் தேடுகிற விதம், விசுவாசம், அந்யோன்யம் இவைகள் இருந்தால் அவருடைய அன்பு, அவரிடத்தில் இருக்கிற மிகுந்த சந்தோஷம், இந்த ஆறுதல், இவை எல்லாவற்றையும் இன்றைக்கே நீங்கள் அடைந்து கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. இந்த நம்பிக்கை தான் உங்களை கிறிஸ்துவ நடையிலே சேர்க்கும். தீமைக்கு தீமை செய்வதல்ல, உதாசீனத்திற்கு உதாசீனம் செய்வதல்ல, எப்பொழுதும் நன்மையை நாடுங்கள். நீங்க நன்மையை உங்களிடத்துல தெரியணுமா? அப்போ ஜனங்களுக்கு தெரியும், ஐயோ இந்த அக்காவா இந்த அண்ணனா எவ்வளோ விசுவாசம், எவ்வளோ தேவனுக்குள்ள அந்யோன்யம் அப்படி சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு? எப்போ பார்த்தாலும் ஜெப கூட்டத்துக்கு வருது, எப்போ பார்த்தாலும் மூஞ்சு இப்படியே வச்சிட்டு இருக்கு, அப்படி சொல்லிடக்கூடாது. நம்பிக்கை, நம்பிக்கையில் வருகிற சந்தோஷம், கர்த்தருக்குள் வருகிற சந்தோஷம், தேடுதல், தேடுகிறதிலே வருகிற சந்தோஷம், நன்மையை நாடுகிறதிலே வருகிற சந்தோஷம், பரிசுத்தவான்களை விசாரிக்கிறதிலே வருகிற சந்தோஷம். கைகளை உயர்த்தும். தேவனே, இந்த நாள் வரை ஏன் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை? ஏன் என் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இல்லை? என் குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை. நான் எங்கே தவறி இருக்கிறேன்? என் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நான் கர்த்தருக்குள் தான் இருக்கிறேன், உண்மையாய் தேடுகிறேன், இல்லை இன்னும் ஜனங்களுக்கு தீமைக்கு தீமை செய்கிறேன், இல்லை நன்மையை நாடுகிறேன்? ஏன் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை? பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, வேலை இருக்கிறது, சொந்த வீடு இருக்கிறது. ஏன் என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? ஏன் என் பிள்ளைகளோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? ஏன் என் குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை? நான் எங்கே தவறி இருக்கிறேன்? எனக்கு சொல்லு. உம்மோடு நான் இருக்கிற அந்யோன்யம், உம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் தெரியப்பட வேண்டும். பவுலை விசாரித்த பொழுது அவரோட உள்ளம் இளைப்பாறினபடியினால் அன்பிலே மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். நாங்களும் உம்முடைய உள்ளத்தில் நீங்கள் விரும்புகிறதை பார்த்து உண்மையில அன்பு வைத்து, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து மிகுந்த சந்தோஷம் ஆறுதலையும் இதுவரை நாங்கள் அடையாமல் இருக்கிறோம், இனி நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் எங்களுக்கு வேண்டும். இனி எங்கள் சந்தோஷம் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல வைக்கிற நம்பிக்கை. இனி எங்களுக்கு சந்தோஷம் எல்லாம் கர்த்தர். இனி எங்களுக்கு சந்தோஷம் எல்லாம் உம்மை தேடுகிறது. இனி எங்களுக்கு சந்தோஷம் எல்லாம் நன்மையை நாடி, நன்மையை தெரியப்படுத்தி, விசுவாசம் அந்யோன்யமாய் இருக்கிறது. எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடு, எங்களை ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரை கேள். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கோடி நன்றி. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி அடியானும் என் ஜனங்களும் இந்த நாளில் இருந்து நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்கும்படி இந்த பூமியிலே வைப்பீராக. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி. இனி நாங்கள் சந்தோஷமாயும் இருப்போம், எப்பொழுதும் சந்தோஷமாயும் இருப்போம். என் ஜனங்களையும் அப்படியே வையும். நீ ஒரு நாளும் தீமைக்கு தீமை செய்யாத ஜனங்களாய் எங்களை வைத்தருளும். நாங்கள் நன்மையை நாடி நன்மை செய்கிறவர்களாய் இந்த பூமியில வைத்தருளும். ஜெபம் கேளும், ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென்.